வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் சிவராத்திரி விழா. புதுவையில் உள்ள பல்வேறு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள். பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்பு. 15,000 கோடி ரூபாய் ஊழல் குறித்த குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரணையோ, அமலாக்கத்துறையோ, வருமான வரித்துறை விசாரணையோ, எதற்கும் நான் தயார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால். குற்றச்சாட்டுகளை அமித்ஷா நிரூபிக்காவிட்டால் பதவி விலக வேண்டும். ஆரோவில் அருகே கடலில் குளிக்கச் சென்ற ஆந்திராவைச் சேர்ந்த 2 வாலிபர்கள் பெரிய அலையில் சிக்கி பலி. இனி விரிவான செய்திகள். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் முதல் கால பூஜை மாலை 6:25 மணி முதல் 9:28 மணி வரையிலும், இரண்டாம் கால பூஜை இரவு 9:28 மணி முதல் காலை 12:31 வரையும், மூன்றாம் கால பூஜை அதிகாலை 12:31 முதல் காலை 3:34 வரையிலும், நான்காம் கால பூஜை அதிகாலை 3:34 முதல் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக விடிய விடிய அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆத்ம தீப வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆத்ம தீபம் நடைபெற்றது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. 3ஆம் கால பூஜையை தொடர்ந்து ஆத்ம தீப வழிபாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் 108 தீபத்தினை ஏற்றி பூஜைகள் செய்து வழிபட்டனர். மேலும் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் விடிய விடிய அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். மகா சிவராத்திரி வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். $15,000 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணையோ, அமலாக்கத்துறையோ, வருமான வரித்துறை விசாரணையோ, எதற்கும் தான் தயார் என்று கூறியுள்ள முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று நிரூபித்தாலும் அரசியலை விட்டு விலக தயார், நிரூபிக்காவிட்டால் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அமித்ஷாவுக்கு சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை காங்கிரஸ் அலுவலகத்தில் சந்தித்தார். காரைக்காலுக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் முதல்வராக நாராயணசாமி இருந்தபோது ஊழலில் சிக்கி இருந்ததாகவும், 15,000 கோடி ரூபாய் ஊழல் புரிந்ததாகவும், ஏடிஎம் மெஷின் போல் செயல்பட்டு காங்கிரஸ் தலைமைக்கு நிதி கொடுத்ததாக சரமாரியாக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மானியம் குறைத்துதான் தந்தது, ஆண்டுக்கு 2,200 கோடி தான் மத்திய அரசு தந்தது. இப்படி இருக்க
எப்படி ஊழல் நடந்திருக்க முடியும்? மத்திய காங்கிரசுக்கு நிதி கொடுத்ததாக கூறியது அபாண்டமான குற்றச்சாட்டு. இதற்கெல்லாம் அமித்ஷா ஆதாரத்தை தெரிவிக்க வேண்டும். அமித்ஷா தெரிவித்தது அப்பட்டமான பொய். அவர் பேசியது வேதனை தருகிறது. யார் ஊழல் செய்தார்கள், ஊழல் செய்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் என்று கூறிய நாராயணசாமி, தற்போது என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி 5 ஆண்டு காலம் நடக்கிறது. கடந்த 2021 தேர்தலில் பெஸ்ட் புதுச்சேரியாகும் என பிரதமர் மோடி பேசினார். அதேபோல் நடந்துள்ளதா? ஒரு தொழிற்சாலையாவது கொண்டு வந்தார்களா என கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, 5 ஆண்டு கால சாதனை சொல்லிவிட்டு இனி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என மக்களிடம் சொல்ல வேண்டும். எச்சாதனையும் செய்யாததால் மக்களிடம் தங்கள் சாதனை பற்றி அமித்ஷா பேசவில்லை. போலி மருந்து வழக்கில் சிக்கியுள்ள பேரவைத் தலைவர் செல்வத்தையும் தனது சொத்துக்களை காப்பாற்ற பாஜகவில் சேர்ந்த நமச்சிவாயத்தையும் வைத்துக்கொண்டு மேடையில் வைத்து அமித்ஷா இப்படி பேசியுள்ளார் என்று கூறினார் நாராயணசாமி. மேலும் அவர் பேசுகையில், அமித்ஷாவுக்கு சவால் விடுகிறேன். புதுச்சேரி அரசோ, சிபிஐ விசாரணையோ, அமலாக்கத்துறையோ, வருமான வரித்துறை விசாரணையோ எதற்கும் தான் தயார். ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று நிரூபித்தாலும் அரசியலை விட்டு விலக தயார். நிரூபிக்காவிட்டால் அமித்ஷா பதவி விலக வேண்டும். பிரதமருக்கு அடுத்த நிலையிலுள்ள அமித்ஷா 3ஆம் தர அரசியல்வாதி அல்ல. தவறான தகவல்களை காங்கிரஸ் மீது சராமாரியாக கூறியது கண்டிக்கத்தக்கது என்று கூறிய நாராயணசாமி, எந்த விசாரணைக்கும் தான் தயார். சனீஸ்வர பகவான் கோயில் பக்கத்திலேயே மேடையில் பொய் குற்றச்சாட்டை அமித்ஷா சொல்லியுள்ளார். என்ஆர் காங்கிரஸ் பாஜக 24 இடங்களை பெறுவோம் என கூறியுள்ளார் அமித்ஷா. ஆனால் 4 இடங்கள் கூட வெல்ல முடியாது என்றார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. ஆரோவில் அருகே கடலில் குளிக்கச் சென்ற ஆந்திராவைச் சேர்ந்த 2 வாலிபர்கள் பலியாகினர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஜஷ்வந்த், சாதிக், நவாஸ்கான் மற்றும் ஜெயந்த் ஆகியோர் நேற்று புதுச்சேரிக்கு சுற்றுலாவிற்கு வந்திருந்தனர். இந்த நிலையில் இன்று மதியம் 4வரும் ஆரோவில் அருகே உள்ள தந்திராயன்குப்பம் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ராட்சத அலையில் சிக்கி ஜஷ்வந்த் மற்றும் சாதிக் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சம்பவம் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கடலில் குளிக்கச் சென்ற 2 வாலிபர்கள் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் மற்றும் திருக்காஞ்சியில் நடைபெறவுள்ள மாசிமக திருவிழாவை ஒட்டி விழாவை சுமூகமாக நடத்துவது மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற 2ஆம் தேதி மார்ச் மாதமும், திருக்காஞ்சியில் வருகின்ற 3ஆம் தேதி மார்ச் மாதமும் மாசிமக திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு இவ்விழாவை சுமூகமாக நடத்துவது மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆட்சியர் வளாகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் இக்கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர்கள், பயிற்சி ஆட்சியர் மற்றும் அனைத்து துறையைச் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள், காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் எனவும், பேரிகார்டு உள்ளிட்ட தடுப்புகளை அமைத்து மக்களுக்கு சிரமமின்றி வழி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், மேலும் பொதுமக்கள் கடலில் சாமி சிலையுடன் இறங்கும் பொழுது காவல்துறையினர் மிகுந்த கவனத்துடன் பாதுகாக்க வேண்டும் எனவும், குறிப்பாக இவ்விடங்களில் பயிற்சி பெற்ற மீனவர்கள் மற்றும் தன்னார்வலர்களை கூடுதலாக பணியில் அமர்த்த வேண்டும் எனவும் காவல்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் பொதுப்பணித்துறை மூலம் சாலையில் ஏற்பட்டுள்ள சிறு சிறு பள்ளங்களை சரி செய்து அனைத்து சாலைகளையும் சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டும் எனவும், சாமி சிலைகள் செல்லும் வழிகளில் இடையூறாக இருக்கும் மரக்கிளைகளை அப்புறப்படுத்தும்படியும், அப்பகுதிகளில் அமைந்துள்ள மதுபான கடைகளை கண்காணிக்க வேண்டும் எனவும், மின்துறை மூலம் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை சரி செய்யும்படியும் கேட்டுக்கொண்டார். மேலும் முக்கிய இடங்களில் மொபைல் டாய்லெட் வசதி அமைத்து தரும்படியும் நகராட்சி அதிகாரிகளை கேட்டுக்கொண்ட ஆட்சியர், பொதுமக்களுக்கு அனைத்து இடங்களிலும் சுத்தமான பாதுகாப்பான குடிநீர் வசதி அளிக்க வேண்டும் எனவும், பிஆர்டிசி மூலம் விழா நடைபெறும் இடங்களுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தீயணைப்புத்துறை மூலம் தீயணைப்பு வண்டிகள் அனைத்து பகுதிகளிலும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும், மேலும் சுகாதாரத்துறை மூலம் மெடிக்கல் கேம்ப் அமைத்து போதுமான அளவு மருந்துகள் மற்றும் ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருக்க உத்தரவு பிறப்பித்தார். உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள்
அனுமதி பெற்று குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் பொதுமக்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் எனவும் குறிப்பாக ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார். போதுமான இடங்களில் CCTV கேமராவை பொருத்தி கண்காணிக்க வேண்டும் எனவும் ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் பொதுமக்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் அரசு துறை அதிகாரிகள் இவ்விழாவை சிறப்பாக நடத்தித்தர ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் கவர்னர் மாளிகையை நோக்கி ஊர்வலம் நடத்தினர். 26 ஆண்டுகளாக பணி செய்யும் தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று பணி நிரந்தரம் செய்யக்கோரி ராஜா திரையரங்கம் சந்திப்பில் இருந்து கவர்னர் மாளிகை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர். இப்போராட்டத்திற்கு சங்கத் தலைவர் ஜூலி சாரா தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் பிரகதீஸ்வரன், வெற்றி, தனலட்சுமி, சுந்தரராமன், தமிழ்ச்செல்வி, அருள்ராஜ், நவநீத கிருஷ்ணன், சத்யா, சுமதி உட்பட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். CITU நிர்வாகிகள் சீனிவாசன், ராமசாமி, மதிவாணன், ராஜ்குமார், லாவண்யா, பரமேஸ்வரி, மணிபாலன் மற்றும் ஏராளமான செவிலியர்கள், ஊழியர்கள் இவ்வூர்வலத்தில் பங்கேற்றனர். இவ்வூர்வலம் நேரு வீதி வழியாக கவர்னர் மாளிகை நோக்கி வந்தது. அவர்களை நேரு வீதியில் போலீசார் தடுப்புகளை வைத்து தடுத்தனர். இதனால் அருகே தரையில் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நிதி உதவியை வழங்கினார் ஜோஸ் சார்லஸ் மார்டின். லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் புதுச்சேரி மாநில மாணவர்கள் மற்றும் மருத்துவ உதவி வழங்கும் நிகழ்ச்சி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள LJK கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவியும் மருத்துவ நிதி உதவியும் வழங்கினார். சுமார் 3 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட நிதி இந்த நிகழ்ச்சியின் மூலம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பயனாளிகள் உதவியை பெற்றுக்கொண்டு நன்றியை தெரிவித்தனர். சமூக நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் லட்சிய ஜனநாயக கட்சி இதுபோன்ற மனிதநேய சேவைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் MP-யுமான வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், அமித்ஷா மீனவர்கள் பற்றி காரைக்காலில் ஏதும் பேசவில்லை. இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்த படகுகளை மீட்பது பற்றி கூட பேசவில்லை. போலி மருந்து நபர் வழக்கில் ரூபாய் 10,000 கோடி ஊழல் நடந்துள்ளது. தற்போது காங்கிரஸ் ஆட்சியில் ரூபாய் 15,000 கோடி ஊழல் என சொல்லும் அமித்ஷா ஏன் 5 ஆண்டுகளில் நடவடிக்கை எடுக்கவில்லை? மாநில அந்தஸ்து தராவிட்டால் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறிய ரங்கசாமி அதை அமித்ஷாவிடம் பேசாமல் கூட்டணி தொடர்கிறது என்கிறார். நாராயணசாமி ஆட்சி நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் நிலையில்தான் அமித்ஷா உள்ளார். 30 நாட்களுக்குள் ரூபாய் 15,000 கோடி ஊழல் தொடர்பாக ஆதாரம் காட்டுங்கள், இல்லாவிட்டால் 1 கோடி ரூபாய்க்காவது ஆதாரம் காட்டுங்கள் என்றார். கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தமிழகத்தில் திமுகவுடன் ஆரம்பிக்கும் போது புதுச்சேரியிலும் தொடங்கும். திமுக அலுவலகத்தில் கூட்டம் நடந்தபோது தான் ஊரில் இல்லை. காங்கிரஸில் பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கவில்லை. குழு அமைத்த பிறகு கூட்டணி கட்சிகளுடன் பேசுவோம். 30 தொகுதிகளிலும் கையும் சூரியனும் வரும் என்றார். புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதிகளுக்கான குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் அமைத்தல் மற்றும் 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை புனரமைத்தல் திட்டத்திற்கான பூமி பூஜை விழா விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட சுனாமி குடியிருப்பு பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்தின் கீழ் சுனாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை புனரமைத்தல், குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் அமைத்தல், வீடுகளுக்கான குடிநீர் இணைப்புகள் வழங்குதல், குடிநீர் குழாய்கள் பதித்த சாலைகளை புனரமைத்தல் ஆகிய பணிகளுக்காக 8.93 கோடி அளவிற்கு அரசு ஆணை பெறப்பட்டுள்ளது. இந்த வேலைகளை செய்ய ரூபாய் 6.87 கோடி அளவிற்கு பணி ஆணை வழங்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 5,000 பொதுமக்கள் பயன்பெறுவர். இப்பணிக்கான பூமி பூஜை விழா முதலமைச்சர் ரங்கசாமியால் தொடங்கி வைக்கப்பட்டது. இவ்விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை வகித்தார். காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் மற்றும் அரசு செயலர் பணிகள் திருமதி முத்தம்மா அவர்கள், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் சுதர்சனம்,
இளநிலை பொறியாளர் லோகநாதன், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வைத்திக்குப்பம் பகுதியில் அங்காளம்மன் ஆலய கட்டுமான பணிக்கு ரூபாய் 25,000 நன்கொடையாக வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியில் அங்காளம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கட்டுமான பணிக்காக முதல் தவணையாக ரூபாய் 25,000 முன்னாள் ஐஜி, தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியுமான VJ சந்திரன் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை நிர்வாகி பிரதீபன், சமூக ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் வேல்முருகன், பிரதாபன், சந்துரு, வினோத், பார்த்திபன், கிரண்ராஜ், பேட்ரிக் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வி, செல்வி இந்திரா, கனிமொழி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் குறை கேட்பு கூட்டமும் நடைபெற்றது. புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் மதினா நகரில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ரூபாய் 19.15 லட்சம் செலவில் செம்மண் சாலை அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று காலை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி களித்தீர்த்தால் குப்பம் மதினா நகரில் வெள்ளியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பில் ரூபாய் 19.15 லட்சம் செலவில் செம்மண் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வெள்ளியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் அஸ்வின்குமார், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் கருணாமூர்த்தி, JCM மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காட்டேரிக்குப்பம் அக்னி வித்யா கேந்திரா மேல்நிலைப் பள்ளியில் 4ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் ஃபிட் ஃபெஸ்ட் 26 என்ற பெயரில் நடைபெற்றது. இவ்விளையாட்டுப் போட்டியில் பள்ளியின் நிர்வாகி பாஸ்கர் தலைமை தாங்கினார். பள்ளியின் முதல்வர் டாக்டர் வனிதா பாஸ்கர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். புதுவையின் முன்னாள் டெபுட்டி டைரக்டர் முனுசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விளையாட்டுப் போட்டியில் மாணவர்கள் 4 குழுக்களாக பிரிந்து வண்ண வண்ண கொடிகளை ஏந்தி அணிவகுத்தனர். மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை பள்ளியின் நிர்வாகி பாஸ்கர் மற்றும் புதுவையின் முன்னாள் டெபுட்டி டைரக்டர் முனுசாமி ஏற்றுக்கொண்டு பலூனை பறக்கவிட்டு ஒலிம்பிக் டார்ச்சை ஏந்தி விழா இனிதே துவங்கப்பட்டது. இவ்விளையாட்டுப் போட்டியில் பள்ளியின் மழலையர் மாணவர்கள் பாரம்பரிய மற்றும் அறிவு சார்ந்த விளையாட்டுப் போட்டிகளான கார் ரேஸ், ஃபார்மர் ரேஸ், ரெயின்போ ரேஸ், டிராஃபிக் சிக்னல் ரேஸ், பலூன் ரேஸ், பேலன்சிங் ரேஸ், மேக்ரோசின் ராபிட் ரேஸ், எலக்ட்ரிக் ரிங் ரேஸ், ஹனிஃபீஸ் ரேஸ் போன்ற புதுவிதமான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்கள் மகிழ்ச்சி பெற்றனர். விளையாட்டுப் போட்டியில் KG அனைத்து மாணவர்களும் ஆல் ஆர் வின்னர்ஸ் நோக்கத்தில் அனைத்து மழலையர் செல்வங்களுக்கும் பதக்கங்கள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் பிரமிட் சிறப்பாக பள்ளி மாணவர்கள் செய்தனர். இவ்விழாவில் அனைத்து பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக அதிக புள்ளிகளை பெற்று வாகை சூடிய அணிக்கு கோப்பையை பரிசாக அளித்தனர். இவ்விளையாட்டு விழாவில் தங்கள் குழந்தைகளின் விளையாட்டு திறமைகளையும் கலை திறனையும் கண்டுகளித்து கல்வியில் மட்டுமல்லாது கலைகளிலும் விளையாட்டிலும் மாணவர்களை சிகரம் தொடச் செய்யும் அக்னி வித்யா கேந்திரா மேல்நிலைப் பள்ளியை எண்ணி பெற்றோர்கள் அகமகிழ்ந்தனர். இவ்விளையாட்டுப் போட்டியில் ஏற்பாடுகளை இப்பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் மற்றும் பள்ளி ஊழியர்கள் சிறப்பாக செயலாற்றி விழாவினை வெற்றி பெறச் செய்தனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை அமைதியான முறையில் நடத்தும் நோக்கத்தில் 484 ரவுடிகள் மீது போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிரடியாக மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி ரவுடிகளிடம் அமைதியை சீர்குலைக்க மாட்டோம் என உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்து பெறப்படுகிறது. மீறினால் ஊருக்குள் நுழைய தடை மற்றும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இத்திட்டம் மூலம் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்பதை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட ரவுடிகள் மீது நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் கஞ்சா விற்பனையை தடுக்க ஆபரேஷன் விடியல் திட்டம் மூலம்
போதை கும்பல் மீது போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் வருகிற ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பை இன்னும் ஒரு சில வாரங்களில் தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளது. இதற்கிடையில் புதுச்சேரியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை அமைதியாகவும் நியாயமாகவும் மற்றும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்காக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டம் மற்றும் ஒழுங்கு சீர்குலையாத வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் கொலை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு குற்ற பின்னணியில் உள்ள ரவுடிகளின் விவரங்களை திரட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ரவுடிகள் மற்றும் குற்றச்சம்பவங்களில் தொடர்புடையவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு ஆர்டிஓக்கள் முன்னிலையில் விசாரணை நடத்தி இனி வருங்காலங்களில் அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் எந்தவித குற்ற சம்பவங்களிலும் ஈடுபட மாட்டோம் என அவர்களிடம் உறுதிமொழி பத்திரத்தில் எழுதி வாங்கி அனுப்பப்படுகின்றனர். அதன்படி இந்த மாதம் மட்டும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் 31 நபர்கள், முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் 29 நபர்கள், கோரிமேடு காவல் நிலையத்தில் 24 நபர்கள், வில்லியனூர் காவல் நிலையத்தில் 21 நபர்கள், சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் 19 நபர்கள், முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் 18 நபர்கள் உட்பட புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மொத்தமாக 484 பேர் மீது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் ரவுடிகள், தற்போதைய ரவுடிகள் என பலர் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதோடு தேர்தல் நடைபெறும் நேரத்தில் உறுதிமொழி பத்திரத்தை மீறி அமைதியை சீர்குலைக்கும் நோக்கத்தில் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டால் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பதோடு அபராதமும் விதிக்கப்படும். அது மட்டுமின்றி அவர்கள் ஊருக்குள் நுழைய தடை அல்லது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. சேந்தநத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வில்லியனூர் தொகுதி சேந்தநத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இவ்வாலயத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ தட்சணாமூர்த்தி, ஸ்ரீ துர்கை அம்மன், ஸ்ரீ காத்தவராயன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் எழுந்தருளியுள்ளனர். மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு யாகங்கள், பூஜைகள் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. இந்த நிலையில் கோயில் நிர்வாகிகள் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு இறைவனின் அருள் பெறுமாறு அழைப்புதழ் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியின் போது மாநில தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் ரத்தினம் உடனிருந்தார். ஐந்தாவது நாளாக 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் புதுச்சேரியில் மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரி, காரைக்கால், ஏனம் 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் சங்கத்தினர் கடந்த 12ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுவை சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகம் முன்பு 5வது நாளாக இன்று போராட்டத்தை தொடர்ந்தனர். முதலமைச்சர் அறிவித்தபடி டிரைவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பணியாளர் நிர்வாக சீர்திருத்த துறையில் காலி டிரைவர் பணியிடங்களை 108 டிரைவர்கள் மூலம் நிரப்ப வேண்டும். ரூபாய் 10,000 சம்பளம், போனஸ், நிலுவை சம்பள உயர்வு வழங்க வேண்டும். மாதந்தோறும் சம்பளம், பண பலன்கள் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் தொடர்கிறது. இப்போராட்டத்துக்கு சங்க கௌரவ தலைவர் ஜெயபாலன் தலைமை வகித்தார். நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், புருஷோத்தமன் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். லாஸ்பேட்டை கால்பந்து கிளப் 4வது ஆண்டு 3வது கால்பந்து போட்டியை லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடத்தியது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கால்பந்தாட்ட வீரர்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர்.
மேலும் நிகழ்ச்சியில் மூத்த உறுப்பினர்கள் சிவா, தாமோதரன், மிக்கேல், ஆல்வின், சிவமணி மற்றும் மதியழகன் ஆகியோர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விளையாட்டுப் போட்டியில் சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு இறுதிப் போட்டியை தொடங்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர், இளைஞர்களிடையே நல்ல குணம், தலைமை தத்துவ குணங்கள் மற்றும் உடல் தகுதியை வளர்ப்பதில் விளையாட்டின் முக்கிய தத்துவம் விளங்குவதாகவும், எதிர்காலத்தில் திறமைகளை மேம்படுத்தவும், உயர் மட்டங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தவும் இதுபோன்ற போட்டிகளில் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். காரைக்கால் வடக்கு LJK கிளை அலுவலகத்தை அதன் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் வடக்கு கிளை அலுவலகம் சிங்காரவேலர் சாலையில் திறந்து வைக்கப்பட்டது. மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் முருகானந்தம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு மலர் மாலைகள் அணிவித்து பரிவட்டம் கட்டி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மகளிர் உற்சாகமாக பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவை தொடர்ந்து தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களிடம் உரையாற்றினார். அப்போது இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களை மீட்பது தொடர்பாகவும், பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளை விடுவிப்பது தொடர்பாகவும் கட்சி சார்பில் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் இலங்கைக்கு வழக்கறிஞர் விசா பெற்று நீதிமன்றத்தில் நேரடியாக வாதாடும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றார். காரைக்காலில் கந்துவட்டி கொடுமையால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், கந்துவட்டியை முற்றிலும் தடுக்க உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்படும் என்று அவர் கூறினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருப்பதால் மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்றும், மக்களின் நலனுக்காக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயல்பட தயார் என்றும் தெரிவித்தார். இறுதியாக வடக்கு தொகுதி மக்களும் கட்சிக்கு ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மகா சிவராத்திரியை ஒட்டி புதுச்சேரி சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மகா சிவராத்திரியை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மகாகவி பாரதியார் வழிபட்ட குரு சித்தானந்தா கோயிலில் சிவராத்திரியை ஒட்டி சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். அதேபோல் நகரின் மையத்தில் உள்ள பழமையான வேதபுரீஸ்வரர் கோயிலில் சிவபெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வழிபாடுகள் நடத்தப்பட்டன. உள்ளூர் மக்களும் வெளிநாட்டவரும் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட கலையங்கட்டி மதகு பகுதியில் ஆற்றங்கரை ஓரத்தில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் அடிப்படை வசதிகள் வேண்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட கலையங்கட்டி மதகு பகுதியில் ஆற்றங்கரை ஓரத்தில் சுமார் 65 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும், அங்கு வசிக்கும் பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் இல்லை என புகார் தெரிவித்தனர். இந்த நிலையில் புகாரை தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளர் அப்துல் ஃபாசித் ஏற்பாட்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் கோரைகளில் தார்பாய் கொண்டு மூடி வருவதாகவும், மழைக்காலங்களில் சிரமமாக இருப்பதாகவும், கழிவறை வசதிகள் இல்லை எனவும், பள்ளி செல்லும் குழந்தைகள் கைக்குழந்தைகளை வைத்து சிரமப்படுவதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். முன்னதாக அங்கு வசிக்கும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். இந்த நிலையில் லட்சிய ஜனநாயகத்தின் தலைவர் சார்லஸ் மார்டின் கூறுகையில், சட்டமன்ற உறுப்பினர் வாக்கு சேகரிக்க மட்டும் வராமல் மக்களின் வாழ்வாதாரத்தை தெரிந்து அவர்களது நலத்திட்ட பணிகளை செய்து கொடுக்க வேண்டும் எனவும், இங்கு வசிக்கும் மக்கள் நீண்ட காலமாக பட்டா இல்லாமல் இருக்கின்றனர். ஆற்றங்கரை ஓரத்தில் இருப்பதனால் விஷ பூச்சிகள், விஷ ஜந்துக்களினால் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். எனவே தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கேட்டுக்கொண்டுள்ளார். எங்களுக்கு இந்த நல்லது கருத்து ஒரு புதுசாக போட்டு கொடுக்கணும். நாங்கள் பழக்க வந்தோம். நாங்கள் தான் இப்போ எல்லா கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே இருக்குது.
இதே வேலைக்கு போய் பைதா பேர் வேலைக்கு போய்ட்டு வரோம். பாம்பு பிள்ளைங்களாம் விட்டுட்டு போகிறோம். நாளைக்கு ஒரு தெரு ரைட்டு இல்லை, வீடு நல்ல வீடு இல்லை, பாத்ரூம் இல்லை. எங்களை அது செஞ்சு கொடுத்தாங்கள வேண்டியிருக்கோம். ரோஸ் சார் வந்தாங்க, அவங்கள கேட்டிருக்கோம், கோரிக்கை கேட்டிருக்கோம். அவங்களும் செஞ்சு தரேன்ட்டுருக்காங்க, அவங்களே நம்பியிருக்கோம். இங்கே நாஜிம் ஐயா தான் எம்எல்ஏவாக இருக்கார். எல்லா வாட்டி எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி 1000 பேர்த்துக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லி இது வரைக்கும் இங்கே வந்து ஒரு வீடு கட்டி தரல. இது வரைக்கும் பட்டா கூட இன்றைக்கி வந்து மாற்றி தராத அளவுக்கு இன்றைக்கி ஒரு சூழ்நிலை இங்கே நிலவிட்டுருக்கு. இவங்க மக்கள்லாம் பின்னாடி வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஆறு ஓடிட்டுருக்கு. ஸோ குழந்தைங்களாம் தவறி கூட ஆற்றுல போய் விழுந்துடுறாங்க. அது இல்லாமல் பாம்பு, பூச்சி, பூரா ஜந்துக்கள்லாம் வந்து இங்கே நடமாடிட்டுருக்கு. ஸோ நைட்னால் இவங்க நிம்மதி தூங்க முடியறதில்ல. பனினாலும் இவங்களுக்கு ஷீட்லாம் போட்டிருக்காங்க. பனினாலும் பிரச்சனை, வெயில்னாலும் பிரச்சனை, மழைனாலும் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. சீக்கிரமாக உடனடியாக இவங்களுக்கு வந்து ஒரு பட்டா சீக்கிரமாக ஒரு நடவடிக்கை எடுத்து எங்கேயாவது பக்கத்தில் நல்ல இடமா இருந்தால் இம்மீடியட்டாக இவங்களுக்குலாம் ஒரு 65 குடும்பம் இங்கே வசிச்சிட்ருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்குமாறு நான் அரசாங்கத்திட்ட தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற தொகுதி எம்எல்ஏயும் ஒரு ப்ரோஆக்டிவாக சில டிசிஷன் எடுக்கணும். மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்கள் ஏதாவது வாக்குறுதி கொடுக்குறீங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட மறந்துடுவீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே இறங்கி அவங்களோட கஷ்டத்தை கேட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். கடலூர் மஞ்சக்குப்பம் சிசிசி கம்ப்யூட்டர் கல்வி நிறுவனத்தில் மாணவ மாணவிகளுக்கு அரசு தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்காக காவல்துறை ஆய்வாளர் திருமதி கவிதா அவர்கள் சான்றிதழ் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பயிலக முதல்வர் பத்மகுமார் மற்றும் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் பயிற்சி மைய ராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். கடலூர் மஞ்சக்குப்பத்தில் 36 ஆண்டுகளாக தமிழக அரசு நிரந்தர அங்கீகாரத்துடன் இயங்கும் சிசிசி கம்ப்யூட்டர் கல்வி நிறுவனத்தில் மாணவர்களுக்கு அரசு தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்காக சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. அரசு நடத்திய தொழில்நுட்ப கம்ப்யூட்டர் COA பிரிவு மற்றும் தட்டச்சு தேர்வில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்த கடலூர் சிசிசி கம்ப்யூட்டர் கல்வி தட்டச்சு பயிலக மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா பயிலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பயிலக முதல்வர் பத்மகுமார் வரவேற்றார். சைபர் கிரைம் பிரிவு ஆய்வாளர் திருமதி கவிதா அவர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய போட்டித் தேர்வுக்கான ஆர் ஃப்ரெண்ட்ஸ் பயிற்சி மைய நிறுவனர் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரையும் சிறப்புரையும் ஆற்றினர். காவல்துறை ஆய்வாளர் திருமதி கவிதா மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கைபேசி செயல்பாட்டால் இளைஞர்கள் எவ்வாறு அவர்கள் வாழ்க்கையை தொலைக்கிறார்கள், வீணடிக்கிறார்கள் என்பதை குறித்தும், சைபர் கிரைமால் ஏற்படும் பல்வேறு சமூக குற்றங்கள் குறித்தும் இளைஞர்கள் வழி தவறி செல்வதை தடுக்கும் விதமாக மிக அருமையாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்தார். திரு ராஜன் அவர்கள் போட்டித் தேர்வில் தட்டச்சு முடித்து மாணவர்களுக்கான வெற்றி மற்றும் வேலைவாய்ப்புகள் எப்படி உள்ளன என்பது குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார். டைப்ரைட்டிங் முடித்த மாணவர்களுக்கு குரூப் 4 போட்டித் தேர்வில் இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சு பதவி என 2 பதவிகளுக்கும் போட்டியிட வாய்ப்பு உள்ளது என்றும், இதனுடன் சுருக்கெழுத்து பயிற்சி படித்திருந்தால் இளநிலை உதவியாளர், தட்டச்சர் மற்றும் ஸ்டெனோகிராஃபர் ஆகிய 3 பதவிகளுக்கும் போட்டியிட வாய்ப்பு உள்ளது என்பது தெளிவாக எடுத்துரைத்தார். டைப்ரைட்டிங் முடிக்காதவர்களுக்கு போட்டித் தேர்வு கட் ஆஃப் மதிப்பெண்கள் கூடுதலாகவும் தட்டச்சு பதிவுக்கு சற்று குறைவாகவும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் வருவது குறித்தும் மாணவர்களுக்கு விளக்கி கூறினார். விழா நிறைவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. தற்போது தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் வழங்கி பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் வழங்கினர். ஆசிரியர் வேல்முருகன் அவர்கள் நன்றி உரை வழங்கி மாணவர்களை வாழ்த்தி அனுப்பினார். கடலூரில் தொடர்ந்து 36 ஆண்டுகளாக இப்பணியை மேற்கொள்ளும் ஒரு சிறந்த நிறுவனமாக சிசிசி பயிற்சி மையம் கடலூர் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி பேராசிரியர் மேனாள் முதல்வர் செந்தில் வினோத் அவர்கள் எழுதிய ஏஐயில் கல்வி 5.0 என்ற நூலினை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வெளியிட்டார். முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பான விழாவில் பேராசிரியர் செந்தில் வினோத் எழுதிய ஏஐயில் கல்வி 5.0 என்ற புதிய நூல் வெளியிடப்பட்டது. இந்த நூலின் சிறப்பு அம்சமாக நவீன தொழில்நுட்ப தலைமுறையினருக்காக எழுதப்பட்டுள்ள இந்த நூலினை புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமை தாங்கி வெளியிட இந்த நூலின் முதல் பதிப்பினை முனைவர் கிறிஸ்துராஜ் அவர்கள் தாளாளர் முதல்வர் பிரசிடென்சி குரூப் ஆஃப் ஸ்கூல் CBSE ரெட்டியார்பாளையம் அவர்கள் பெற்றுக்கொண்டார். செந்தில் வினோத் அவர்களால் எழுதப்பட்ட இந்த நூல் செயற்கை நுண்ணறிவு AI
கல்வியில் ஏற்படுத்தி வரும் மாற்றங்கள் குறித்து மிக விரிவாக விளக்குகிறது. 240 பக்கங்கள் கொண்ட இந்த நூலை சென்னை சாந்தி புக்ஸ் சோழன் பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், கல்வியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இவ்விழாவின் நிறைவில் அனைவரும் நூலாசிரியருக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுவையில் சிவராத்திரி விழா. புதுவையில் உள்ள பல்வேறு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள். பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்பு. 15,000 கோடி ரூபாய் ஊழல் குறித்த குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரணையோ, அமலாக்கத்துறையோ, வருமான வரித்துறை விசாரணையோ, எதற்கும் நான் தயார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால். குற்றச்சாட்டுகளை அமித்ஷா நிரூபிக்காவிட்டால் பதவி விலக வேண்டும். ஆரோவில் அருகே கடலில் குளிக்கச் சென்ற ஆந்திராவைச் சேர்ந்த 2 வாலிபர்கள் பெரிய அலையில் சிக்கி பலி. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.